அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு விளாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஹேர் கேர் டே மாதிரி. ஏன்னா, ஒரு 2 மாசமா என் முடி ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. அதனால சரி இத எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு காலையில வேற 2, 3 செம்பருத்திலாம் வேற பூத்திருந்ததா, சரி இன்னைக்கு ஒரு மாஸ்க் மாரி போட்டு நம்ம ஹேர் ஹேர் கேர் டேவா இன்னைக்கு மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பூத்திருந்த ஒரு 2, 3 செம்பருத்தியும் காலையிலேயே பறிச்சு ஒரு கிண்ணத்துல போட்டுக்கிட்டேன். நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க குட்டி தோட்டத்துல பூத்த செம்பருத்தி பூ தான் அது. இந்த செம்பருத்தி ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி வச்சு. ஆனா பூவும் ஒழுங்கா பூக்காது. அதே மாதிரி அந்த இலையும் ரொம்ப சுருங்கி போய் இருக்கும். ஆனா இப்போ ஒரு 2, 3 நாளா டெய்லியுமே ஒரு 4, 5 பூ பூத்துருது. இன்னைக்கு ஒரு 3, 4 பூ பூத்திருந்தது. அதனால அத எல்லாத்தையும் நான் எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம செம்பருத்தி இலையும் நான் எடுத்து பறிச்சு போட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்ச நாளா தான் அந்த செம்பருத்தி இலை நல்லா விரிஞ்சு, எப்பவுமே செம்பருத்தி நல்லா ஹெல்த்தியா இருக்கும் இல்லையா? அந்த மாரி இலை இப்பதான் துளிர்க்க ஆரம்பிக்குது. நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். பழைய இலையெல்லாம் எந்த அளவுக்கு சுருங்கி சுருங்கி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நான் அந்த இலையெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்க இலையெல்லாம் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த கற்பூரவள்ளி இது கூட சேர்த்துக்கலாம். இது கற்பூரவள்ளி, ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல மெக்சிகன் மின்ட்ன்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட தலையில டாண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம நரமுடி இருந்தாலும் இது ரொம்ப நல்லது. அதனால இதுவும் ஒரு 2, 3 இலைய நான் பறிச்சு போட்டுக்கிறேன். எனக்கு பொதுவாவே இந்த ஹேர் கேர்லாம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா, இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு சைனஸும் ப்ராப்ளம் இருக்கனால சீக்கிரம் சளி புடிச்சிட்டு, இந்த தண்ணி கோத்துக்கிற மாதிரி கோத்துக்கும். அதனால இப்போ ரொம்ப நாளா அது மாதிரி எதுவும் பண்ணாம இருந்துட்டேன். சரி இப்போ ரொம்ப முடி டேமேஜ்ட் ஆயிடுச்சு. ஏதாவது பண்ணியே ஆகணுன்ற நிலைமையில நான் இதெல்லாம் பண்றேன். அதுலயும் இந்த கற்பூரவள்ளிலாம் நம்ம சேர்க்கும்போது, அது கொஞ்சம் சளி பிடிக்காமயும் நம்மள பாதுகாக்கும். இப்ப வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மல்லிகைப்பூ டெய்லி ஒரு 2 பூ பூக்குது. அப்புறம் அந்த முல்லைப்பூ, ஜாதி பூலாம் வச்சிருக்கோம். நெறைய வளர்ந்துருக்கு. ஆனா பூக்கறது இல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹேர் பேக்குக்கு அடுத்த இன்கிரீடியன்ட் நம்ம துளசி சேர்த்துக்கலாம். துளசியும் இது பார்த்தா உங்களுக்கு துளசி மாதிரியே தெரியாது. இது நாங்க விதையோ, செடியோ எதுவுமே போடல. ஆனா போடாமயே அந்த இடத்துல வளர்ந்திருந்தது. அதனால அதுலேருந்து ஒரு 10, 15 இலை நம்ம பறிச்சு நம்மளோட ஹேர் பேக் கிண்ணத்துல போட்டுக்கலாம். துளசியுமே நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது. நம்ம முடியோட வேர்க்கால்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, அத இந்த துளசி போக்கிடும். அதனால இந்த துளசியும், கற்பூரவள்ளியும் உங்களுக்கு ஒரு புது இன்கிரீடியன்ட் மாரி இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஹேர் பேக்ல செம்பருத்தி, செம்பருத்தி இலை, வெந்தயம், ஆலோவேரா அந்த மாதிரி இதுதான் சேர்ப்பாங்க. இந்த மாரி ஒரு சில இன்கிரீடியன்ட் நமக்கு நல்ல பயன் குடுக்கக்கூடியதாவும் இருக்கும். ஆனா நம்ம அத கண்டுக்காமயே விட்டுடுறோம். அதனால இந்த வாட்டி நான் அந்த கற்பூரவள்ளியும், இந்த துளசியும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பறிச்சுட்டு வந்த எல்லா இலையும் கழுவி வச்சுக்கலாம். இது கூடயே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கற்றாழையும் சேர்த்துக்கலாம், வெந்தயமும் சேர்த்துக்கலாம். அது 2மே நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிரும்ன்றனால நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த செம்பருத்தியில நம்ம இதழ் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம வீட்டு தோட்டத்திலேயே இருக்க கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போதான் இது சின்ன செடியா வளர்ந்து வருது. அதனால அதுலேருந்து ஒரு 2, 3 கொத்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது கூட. கருவேப்பிலை சேர்த்துட்டு வேப்பிலை சேர்க்காம இருந்தா எப்படி? அதனால வேப்பிலையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஏன்னா வேப்பிலை நம்ம பொடுகு, பேன் அதெல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த கசப்புக்கு அது அவ்வளோவா வராது. அதனால நான் எப்போ ஹேர் பேக் செஞ்சாலும் வேப்பிலை கண்டிப்பா நான் அதில ஒரு கொத்தாவது சேர்த்துப்பேன். அதனால ஒரு 2 கொத்து மட்டும் நம்ம வேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இத எல்லாத்தையும் தண்ணி விட்டு நீங்க அரைச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அத அப்படியே நீங்க உங்களோட ஹேர்ல தடவுறதுனாலும் தடவலாம். ஆனா எனக்கு அப்படி தடவுனா கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கும். அது குளிக்கிறப்ப நம்ம ரொம்ப அதுக்கு ஸ்டெயின் பண்ணி தேய்ச்சு குளிக்கிற மாரி இருக்கும். அதனால நான் அத வடிகட்டிக்கிறேன். வடிகட்டிட்டா நமக்கு அந்த சத்து மட்டும் கிடைக்கும். அந்த சக்கையெல்லாம் நம்ம இப்பவே தூக்கி போட்டுறலாம். இல்லன்னா அது போய் முடியில மாட்டிட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம அத தட்டி விடுற மாதிரி இருக்கும். அதனால அத ஆட் பண்ணாம இப்போ அந்த தண்ணிய மட்டும் வடிகட்டி எடுத்துட்டு, அது கூடயே நீங்க பயன்படுத்துற ஹேர் வாஷ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த சீயக்காய் இந்த மாரி இன்கிரீடியன்ட்ஸ்லாம் போட்டு செய்யக்கூடிய ஹேர் வாஷ் பவுடர் நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இத எல்லாத்தையும் கலந்து ஒரு பேஸ்ட் மாரி நான் செஞ்சுட்டு, இப்போ நான் ஹேர் பேக் மாரி போட்டுக்க போறேன். போட்டுட்டு நம்ம அது ஷாம்பூ இது மாதிரி எதுவுமே போட தேவையில்ல. அப்படியே நம்ம நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம அந்த ஹேர் வாஷ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கே நல்லா நுரை வரும்.
அதனால நல்லா நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இதை நல்லா காய வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சி குளிச்சுட்டா இந்த ஹேர் பேக் போட்டு முடித்த வேலை முடிஞ்சிடும். இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்லா கொல கொலன்னு இருக்குது. அதனால் அதை வந்துட்டு நான் என்னோடய முடி ஃபுல்லாக தடவிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வாகு மாதிரி எடுத்துகிட்டு நான் வேர்க்கால்லலாம் நல்லா தடவிக்கிறேன். எப்போ நான் ஹேர் பேக் போட்டாலும் இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வாகாக அப்படியே வரிசையாக வரி வரியாக பிரித்து நம்ம தடவணும்னா எந்த இடத்தையும் மிஸ் பண்ணாமல் நல்லா தடவிடலாம். இந்த டெக்னிக் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக சைடாக அதாவது வரி வரியாக பிரித்து நம்ம ஃபுல்லாக தடவிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் தடவிடணும். இது மாதிரி தடவிட்டோன்னா முன்னாடி ஃபுல்லாக தடவிடுவோம். அதுக்கப்புறம் பின்னாடி வாகு எடுத்துகிட்டு பின்னாடியும் இதே மாதிரி செக்மெண்ட்டாக பிரித்து நீங்கள் தடவுனீங்கன்னா எந்த முடியும் விடாமல் நல்லா உங்கள் ஹேர் ஃபுல்லாக தடவி முடிச்சிடலாம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் எல்லா இடத்துலையும் தடவலாம். அதாவது வேர்லேருந்து நுனி வரைக்கும் நல்லாவே தடவலாம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடியில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு கொண்டை மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ மிச்சம் அந்த கிண்ணத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து நான் தலையில் தடவிக்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் காய வச்சாலே போதும். நான் வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் மட்டும் இதை நல்லா காய வச்சுருந்தேன். இது நல்லா காய வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஷாம்பு போடாமல் இருந்தால் தான் அது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ தலை குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஃபேனில் வச்சு இதை காய வச்சுக்கலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் முடி நல்லா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. நான் முன்னாடி வந்து தடவுனதுக்கும் தடவுறப்ப இருந்த முடிக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்துட்டு ஹேர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எனக்கு பொதுவாகவே முடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான முடி. நான் சாதாரணமாக தலை குளித்தாலே நல்லா ஸ்ட்ரெயிட் ஆகிடும். இந்த ஹேர் பேக் போட்டால் ஸ்ட்ரெயிட்டாலாம் ஆகாது முடி, ஆனால் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் ஹேர் டைப்பை பொறுத்து தான் அது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இல்லை கேர்லியாக இருக்கான்றது தெரியும். ஆனால் இது வந்துட்டு இது ஸ்ட்ரெயிட் ஆக்கிறதுக்கோ கேர்லி ஆக்கிறதுக்கான ஹேர் பேக் கிடையாது. நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் முடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போது ஈவினிங்காக நான் நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு பீட்சா ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் சப்பாத்தி போட்டிருந்தாங்க, அதோட மாவு மிச்சம் இருந்தது. அது நல்லா ஊறி சாஃப்டாக இருந்தது. அதனால் அந்த சப்பாத்தி அந்த மாவை வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக திரட்டி எடுத்துக்கிறேன். திரட்டி எடுத்துகிட்டு இதில் நீங்கள் இந்த ஃபோர்க் வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம பன்னீர் பீட்சா தான் செய்ய போகிறோம். அதனால் இப்போ கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பேஸ் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா சப்பாத்தி மாவில், அதை வந்துட்டு எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு பொதுவாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ கல்லில் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருங்க. அது ஒரு 2 மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆகிடும். இதை வந்துட்டு திருப்பி போட வேண்டிய அவசியமே இல்லை. இது நம்ம மூடி வைக்கிறதுனால அது நல்லாவே வெந்துடும். இப்படி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இது நீங்கள் ஒரு 1 மினிட்க்கு ஒரு வாட்டி திறந்து பார்த்துக்கோங்க. இல்லைன்னா சில டைம் அதை கீழே அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ஒரு ப்ரௌன் கலரில் அந்த அடி லேயர் வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். இப்போ அதே கல்லில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இது மாதிரி பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பன்னீரை நல்லாவே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் மசாலா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் பன்னீரை மட்டும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அது கூடயே நம்ம வெங்காயத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். எனக்கு பச்சையாக போட்டிருந்தா அந்த பச்சை வாசனை இருந்தால் ரொம்ப பிடிக்காது. அதனால் நான் கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கிறேன். இது கூட உப்பும் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டு வதக்கிக்கிறேன். நீங்கள் வேணும்னா வேறு ஏதாவது ஸ்பைசஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வீட்டில் வந்துட்டு பன்னீரும் வெங்காயம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் வேறு எந்த டாப்பிங்ஸும் என்னால் போட முடியல. உங்ககிட்ட வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை இது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது அந்த நம்ம பேஸ் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறி இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து டொமேட்டோ சாஸ் தான் தேய்ச்சிக்கிறேன். நீங்கள் வேணும்னா பீட்சா சாஸ் இருந்துச்சுன்னா அதுவே கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நம்ம அதுக்குள்ளேயே மொசரல்லா சீஸையும் துருவி வச்சுக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக துருவி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அது மேலே டாப்பிங்ஸ்லாம் போட வேண்டியது எல்லாத்தையும் போடலாம். ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை போட்டுறேன். வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே பன்னீரை வந்து நான் ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுக்கிறேன்.
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பன்னீரை அடுக்கி வச்சுட்டு இதுக்கு மேலேயே நம்ம மொசரல்லா சீஸும் ஃபுல்லாக தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் நிறையாவே தூவி விட்டுக்கலாம். இப்போ இந்த பீட்சாவை எடுத்து நம்ம அதே கல்லில் வந்து திரும்ப பற்ற வச்சு அதில் வச்சுட்டு அதே மாதிரி மூடி வச்சுருங்க. இதே மாதிரி நான் இன்னொரு பீட்சாவும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி 2 பீட்சாவையும் இது மாதிரி வச்சுட்டு அது மேலேயே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த சீஸ் உருகிறது தான் நமக்கு டைமிங். அந்த சீஸ் உருகுனா ரெடி ஆகிடும். இப்போ இது கூடயே நான் மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு மிளகாவை மட்டும் எடுத்து நசுக்கி எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு என்னால் நசுக்கவே முடியல. ஃபஸ்ட்டு நசுக்குனா வெறும் விதை மட்டும்தான் வெளியில் வந்தது. இப்போ நம்ம பீட்சாவும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த சில்லி ஃப்ளேக்ஸுக்கு நான் அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த தோலெல்லாம் கத்திரிக்கோலில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அது பார்க்குறதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி இருந்தது. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படாமல் மிக்சிலே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பீட்சா மேலே நம்ம இந்த சில்லி ஃப்ளேக்ஸை தூவி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் ஆரிகனோ இருந்ததா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பீட்சா கட்டர் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கத்தி வச்சும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வீட்டிலே செஞ்ச ஈஸியான பீட்சா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஓரளவுக்கு இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.